ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள். அதில் நம்ம முதலாக பார்க்க போகிறது வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகளார். இவர் பிறந்தது சிதம்பரம் அருகில் மருதூர். 1823 பிறந்திருக்காரு. 1824 இயற்கை எழுதியிருக்காரு. ஸ்டேட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க. தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். இதை அவர் ஜீவகாருண்யம் என்றார். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க நண்பா. ஜீவகாருண்யம் அப்படின்னா அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிற, ஜீவகாருண்யம் அப்படின்னா தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து, சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865 ஓப்பன் பண்ணியிருப்பார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம். பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் பஞ்சம் வந்தது பார்த்திங்கன்னா 1866. அந்த பஞ்சத்தில் நிறையா மக்கள் இறக்குறாங்க அப்படின்றதுனால அதுக்கு அடுத்த வருஷம் அனைத்து மக்களுக்கான இலவச உணவகம் வடலூரில் தொடங்கியிருப்பார். 1867. அவருடைய பாடல்கள் திருவருட்பா அப்படின்ற தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டது. அந்த பாடல்கள் சைவர்களை மிகவும் புண்படுத்தியதால் சைவர்கள் இந்த பாடல்களை மருட்பா, அதாவது அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு ஏளனம் செஞ்சாங்க அல்லது கண்டனம் செஞ்சாங்க. அப்போ திருவருட்பா அது யாரை புண்படுத்தியதுன்னா சைவர்களை. சைவர்கள் அவங்களுக்கு அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா மருட்பானா அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு கண்டனம் செஞ்சாங்க. இப்போ நம்ம இதில் ஷார்ட்கட் பார்க்குற மாதிரி இருந்தால், தமிழ்நாட்டில் பஞ்சம் அந்த இயரை மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணிங்க. 1866. 66க்கு அப்படியே முதல் வருஷம் 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஓப்பன் பண்ணியிருப்பார். அதுவே அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் 1866 அனைவரும் சாப்பிட்றதுக்கான உணவகம் ஓப்பன் பண்ணியிருப்பார். இந்த ரெண்டு விஷயத்தை இதை வச்சு நீங்கள் ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம். 1866 தமிழ்நாட்டில் பஞ்சத்துக்கு முந்தின வருஷம் 1865 அந்த சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியிருப்பார். பஞ்சத்துக்கு அடுத்த வருஷம் 1867 வடலூரில் சாப்பாடு போட்டிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.